ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். 2 முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ. முதலாவதாக, எங்களுடைய வீடியோஸ் HLM YTVயில் வர வீடியோஸை நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த தடையும் சொல்லாமல் தான் இருந்தோம். பலர் ஆனால் அந்த வீடியோவை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. அதாவது எடுத்து தவறான தம்ப்நெயில் போட்டு அட்ராக்டிவாக இருக்கணும், ஜனங்க பார்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ரொம்ப ஏடாகூடமாக கொடுத்துருக்கீங்க. அது நிறைய ப்ராப்ளமை எங்கள் மினிஸ்ட்ரிக்கு கொண்டு வருது. அதை எடுத்து ஒரு சிலர்லாம் வேறு மாதிரி பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோம். தயவுசெய்து எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் எங்கள் ப்ரோக்ராம்ஸை போடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி போடுங்க. நாங்கள் அப்படி இல்லை, இதை பல முறை நாங்கள் சொல்லிட்டோம். ஆனாலும் நீங்கள் நிறைய பேர் எடுத்து ரொம்ப தம்ப்நெயிலெல்லாம் நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை நாங்கள் எத்தனையோ முறை எச்சரிக்கை பண்ண, நான் எந்த சேனல்ஸ்க்கும் நான் தடையே பண்ணதில்லை. ஆனால் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் தடை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது இனிமேல் எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் எந்த சேனல்லையும் எங்களுடைய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் போடக்கூடாது. ஸோ நீங்கள் எங்கிட்ட கேளுங்க, பெர்மிஷன் கேளுங்க, நாங்கள் தரோம். ஆனால் அதை நீங்கள் போடும் பொழுது நாங்கள் என்ன தம்ப்நெயில் வைக்கிறோமோ அந்த பேரில் தான் நீங்கள் வைக்கணும். அட்ராக்டாக வைக்கிறோம் அப்படி பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் பண்ணும்பொழுது அது எங்கள் ஊழியத்தை பாதிக்கிறது. அதனால் ஒரு சில சேனலுக்கு நாங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்குறோம். நான் இல்லைன்னு சொல்லலை, கொடுத்துருக்குறேன். காரணம் என்னென்னா, அது எங்கள் மினிஸ்ட்ரியை பாதிக்கிறதுனால. தயவுசெய்து எங்களுடைய ப்ரோக்ராம்ஸை எடுத்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குங்க. அதற்கு பிறகு நீங்கள் அதை போடுங்க. அதுக்கு போடுறதுக்கான என்ன க்ரைட்டீரியா இருக்குது, எப்படி தம்ப்நெயில் வைக்கிறோம் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த தடையும் இல்லை. சுவிசேஷம் பரவலாம், நாம் சேர்ந்து ஊழியம் பண்ணலாம். ஆனால் சிலருடைய நோக்கம் தவறாக இருக்குது. அவங்க வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் வரணுங்கிறதுக்காக ரொம்ப ராங்காக தம்ப்நெயில்லாம் வைக்கிறாங்க. ஸோ இதை நாங்கள் தடுக்கணும், இல்லைனா அது எங்கள் மினிஸ்ட்ரிக்கும் பாதிப்பாக இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு நாங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கோம். இனி அப்படி பண்ணாதீங்க, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். 2வதாக, மிக முக்கியமாக, எங்களுடைய மினிஸ்ட்ரி ஹெவன்லி லேடர் மினிஸ்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய மினிஸ்ட்ரியை நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா முதலாவது வரும், சம்டைம்ஸ் 2வது வரும். அப்படி வரும்பொழுது இன்னொரு சகோதரனுடைய ஊழியமும் அதில் வருது. அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு வருது. என்னென்னா, நிறைய பேர் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பைபிள் டவுட் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள், அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சகோதரன் ஃபோன் பண்ணி, அந்த ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டார். நீங்கள் எங்கள் மினிஸ்ட்ரி ஹெவன்லி லேடர் மினிஸ்ட்ரிஸ், இதில் நாங்கள் 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். இப்போ 2 ஃபோன் நம்பர் வருது பார்த்தீங்களா? இந்த ஃபோன் நம்பருக்கு தயவு செய்து பார்த்து ஃபோன் பண்ணுங்கள். அந்த சகோதரனுடைய பேரும் என் பேரும் ஒரே பேராக தான் இருக்குது. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் வருது. ஆனால் மினிஸ்ட்ரி பேர் வேறு தான், ஆனால் ஷார்ட்டாக 2ம் ஒரே மாதிரி தான் வருது. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எங்கள் மினிஸ்ட்ரி பேரை பாருங்கள். எங்கள் மினிஸ்ட்ரியோடையதான ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, கீழே இருக்குது, அதை பாருங்கள். இமெயில் ஐடி கீழே இருக்குது, அதில் பாருங்கள். நிறைய பேர் அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கீங்க. அவர் எங்களை ரெக்வெஸ்ட் பண்ணார், நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள், நிறைய பேர் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்ட்டு. தயவுசெய்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது, ஆன்லைனில் பார்க்கும்போது ஹெவன்லி லேடர் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள். MD ஜெகன் இருக்கும், கீழே இந்த ஃபோன் நம்பர்ஸ் வரும், மெயில் ஐடிஸ் வரும். இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நேராக அது எங்களுக்கே வரும். நம்ம இன்னொருத்தருடைய ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம். இந்த 2 காரியத்துக்காக தான் இந்த வீடியோ. காட் பிளஸ் யூ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்றைய நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக அநேக சம்பவங்கள் இந்த உலகத்தில் அடுத்து நடந்துகிட்டே இருக்கு. அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி மாறி நடக்குது. இதுதான் இப்படி நடக்கும் அப்படி எதிர்பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று நடக்குது. அதாவது உலகமே அப்படியே டேர்ன் ஓவர் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா விஷயங்களுக்கும் அப்படியே நேர்மாறாக நடக்குது. ஆனால் ஒன்று மட்டும் கரெக்டாக நடக்குது. வேதத்தில் சொல்ல தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக நடக்குது. மனுஷருடையதான எதிர்பார்ப்புகள் அல்லது அவங்களுடையதான கணிப்புகள் சில நேரங்களில் வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்குறோம். யூடியூப் சேனல்ஸில் அவங்க வீடியோஸ் டெய்லி போடுறவங்களாம் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, இதுதான் நடக்கும்ன்ட்டு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் போய் ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தா அப்படியே தலைகீழ மாறி இருக்குது. அப்போ தான் நான் நினச்சேன், இது அவங்களும் பயங்கர ஞானம் உள்ளவங்க தான். பட் இது அந்த ஞானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. வசனம் சொன்னது மட்டும்தான் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. வாங்க இன்றைக்கும் நேற்று வரைக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். முதலாவதாக வார் அப்டேட்.
இதில தான் நம்ம எசேக்கியேல் 38, 39 இந்த யுத்தத்த நோக்கி தான் இது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம். இப்பவும் அத நோக்கி தான் போயிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தத்தில ரஷ்யா உள்ள வரணுங்கிறது நம்ம ஏற்கனவே நெறைய காலங்கள்ல சொல்லியிருக்கிறோம். இப்போ ரஷ்யாவுடைய வார்ஷிப் மிடில் ஈஸ்ட்க்கு வந்திருக்கு. அது மட்டுமல்ல, ரஷ்யா இந்த பீஸ் டாக் அதாவது இந்த சமாதான காரியங்கள்ல நாங்க ஈடுபட தயார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஈரானோட கூட சீஸ் ஃபயர் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. பிரச்சனை யுஎஸ்க்கும், ஈரானுக்கும். இதுல ரஷ்யா உள்ள நுழைஞ்சு பண்ணுது. ஈரானுக்கு மிகப்பெரிய நண்பர் ரஷ்யாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பாகிஸ்தான் உள்ள புகுந்து நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும், இவங்க உள்ள வராங்க. இது எசேக்கியேல் 38:2ல சொல்லப்பட்ட ரோஷ், சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ்ன்னு ஆங்கிலத்தில இருக்கும். ரோஷே அப்படின்னு மலையாளத்தில இருக்கும். இந்த வடபுறத்திலிருந்து எழும்ப வேண்டும்னு 39:2ல எசேக்கியேல்ல இருக்கும். இந்த ரஷ்யா இப்பொழுது உள்ளே பகிரங்கமாக நுழைஞ்சிருக்கிறது. அது மட்டுமல்ல, எச்சரிக்கை ஏற்கனவே குடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப ரஷ்யாவுடைய பார்ட் அதிகமாகிட்டே போகுது இதுல. இது மட்டும் இல்லாம, இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் ரஷ்யா சொல்லியிருக்கு. அதாவது ஐரோப்பா நாடுகளுக்கு மிகப்பெரிய எச்சரிப்பு குடுத்திருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்டின்னா, உக்ரைன் விஷயத்துல நீங்க இதே மாரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஐரோப்பா நாடுகள நாங்க தாக்குவோம் அப்டின்னு. இது ஏன் அவர் சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவுக்கும், ஐரோப்பாவுக்கும் நடுவுல ஏற்படக்கூடிய பிரிவினை அல்லது விரிசல் இத அவர் பயன்படுத்துறாரு அப்டின்னு பார்க்கிறோம். இப்போ இத தாண்டி அதே எசேக்கியேல் 38:2ல மாக்கோகு அப்டிம்போம். அந்த மாக்கோகியா பின்னாட்கள்ல மங்கோலியா. இந்த மங்கோலியாவுடைய பிரிவுல வந்தது தான் சைனா, நம்ம நாடுகள்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ சைனாவும் ஈரானுக்கு பகிரங்கமாக உள்ள நுழைஞ்சிருக்கு. கப்பல் நாங்க அனுப்புவோம். யுஎஸ் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதாவது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ நாங்க கண்ட்ரோல் பண்றோம். அது வழியா எங்கள தாண்டி ஒண்ணும் போக்கூடாது அப்படின்னு யுஎஸ் சொல்லுது. நான் போவேன் அப்படின்னு சைனா சொல்லுது. சைனா மேல ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ் உடைய பேஸ், இஸ்ரேலுடைய பேஸ் எல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஈரானுக்கான அந்த சேட்டிலைட் உதவிகள் எல்லாமே சைனா தான் செய்யுதுன்னு அவங்க இல்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. சைனா தான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியேல் 38 2, 3, 5 வசனங்கள்ல யார் யாரெல்லாம் சொல்லப்பட்டாங்களோ, அவங்க எல்லாம் உள்ள வந்து சேர்றாங்க. இப்ப அப்படியே வரிசையா ஒன்று கிரமமா மாறாம, அப்படியே அந்த குரூப் வந்து உள்ளே சேர்றத பார்க்கிறோம். இதுல இன்னொரு பெரிய சுவாரஸ்யம் என்னங்கிறது தான் அடுத்தது. போன 2 நேற்று வரைக்கும் முன்னாடி நாம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது நாம சொல்லல. பைபிள்ல உள்ளத எடுத்து சொல்லியிருந்தோம். என்ன அப்டின்னா, தொகர்மா வம்சத்தார் துருக்கி உள்ள வரணும் அப்டின்னு சொன்னோம். கரெக்ட்டா அத நேற்று வரை எடுத்து மறுநாள் பார்க்குறோம். ஒரு நியூஸ் ஒண்ணு வருது. இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்ல இருந்து, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கிய தான் இந்த ஈரான் வேலைய முடிச்சுட்டு அமெரிக்கா அடுத்து துருக்கி கிட்ட தான் போகணும். இஸ்ரேலுக்கு அடுத்த த்ரெட் துருக்கி தான் அப்டின்னு அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாம அதுக்கு எதிர்வினையும் துருக்கி ஆற்றியிருக்கிறது. அதாவது இருக்கிறதுலயே ஹிட்லர் இந்த காலத்து ஹிட்லர் யாருன்னா நெத்தன்யாகு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு திருப்பி இவங்க எதிர்வினையா துருக்கிங்கிறது ஒரு பேப்பர்ல இருக்கிற புலி மாரி சும்மா பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு எதிர்வினையா துருக்கி சொல்லுது, அடுத்து லெபனானையோ, ஈரானையோ ஒரு குண்டு போட்டா கூட சரி, அது துருக்கி மேல குண்டு போடுறதுக்கு ஈக்குவல். ஸோ இஸ்ரேலை அடுத்து நாங்க தாக்குவோம். நல்லா கவனிச்சீங்கன்னா, இது இப்ப ரீசென்ட்டா உள்ள வருது. துருக்கிக்கும், இஸ்ரேலுக்கும் ஏற்கனவே நெறைய பிரச்சனை இருக்கு. ஆனா நேட்டோ நாடுக்குள்ள துருக்கி இருந்ததுனால, யுஎஸும் நேட்டோ நாடுகளுக்கு உதவி செய்கிறதுனால, நேரடியா இவங்க மோதாம இருந்தாங்க. இப்ப நேரடியா மோதத் தொடங்கிட்டாங்க. எசேக்கியேல் 38, 39 யுத்தத்தை நாம் உள்ளுக்குள்ள இருக்கிறோம். அந்த யுத்தத்தினுடையதான உள்ளுக்குள்ள இருக்கிறோம். அதோடைய வீரியம் அல்லது உச்சகட்டத்தை தான் இனி வருகிற காலகட்டங்களிலே பார்க்கப் போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால், நாம் அடுத்து வருகிற இந்த யுத்தத்த பத்தின அப்டேட்ட வருகிற நேற்று வரையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றோம். இத தாண்டி மிக முக்கியமான ஒரு கம்பேரிசன நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கம்பேரிசன் இது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தபோது எங்களுக்கு புரிஞ்சது. ஏற்கனவே நம்ம நெறைய காரியங்கள சொல்லியிருக்கிறோம். என்னன்னா, அந்தி கிறிஸ்து அப்படின்னு ஒரு காரியத்த உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். 1 யோவான் 2:18ல அந்தி கிறிஸ்துங்கிறதான வேர்ட வந்து பைபிள் யூஸ் பண்ணுது. இந்த அந்தி கிறிஸ்துனா என்ன அப்படின்னா, உலக பிரகாரமா சொன்னா, அதாவது நார்மலா சொன்னோம்னா, கடைசியா ஒரு சர்வாதிகாரி வருவான். இவன் தான் உலகத்த அழிக்க போறவனாக இருப்பான். கடவுளுக்கு எதிராக இருப்பான். அப்படின்ற மாரி ஒரு காரியத்த நம்ம பார்க்கிறோம். இது எல்லா மதங்கள்லயும் வெவ்வேறு விதத்தில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா, இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த அந்த அந்தி கிறிஸ்துங்கிறது ஒரு ஸ்பிரிட். அது எவன் மேல இருக்கோ, அவன் அப்படி மாறுவாங்கிறது வேதத்தின்படி நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளே, இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 2:18ல. ஸோ இந்த அந்தி கிறிஸ்துங்கிறது ஒரு ஸ்பிரிட். அது நெறைய பேர் மேல இருக்கும். அவங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் இருக்கும். ஆனா ஒரிஜினலா அந்தி கிறிஸ்துனே ஒருத்தன், அதுக்குன்னே அந்த ஸ்பிரிட்டுக்குன்னே ஒருத்தன் பொறப்பான். இப்ப எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லா மேல இருக்கிறாரு. நம்ம ஆவியானவர்கள் அல்லது ஆவிக்குரியவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனால் பரிசுத்த ஆவிக்குன்னே ஒருத்தர் பிறந்தவர் இருந்தாரு. பரிசுத்த ஆவியிலேயே பிறந்தவர் இருந்தாரு. அவர் தான் அத கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் குடுத்தாரு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாரி தான் இந்த ஆன்டி கிறிஸ்துடைய ஸ்பிரிட்டுடைய சுபாவங்கள் அநேகருக்குள்ள இருக்கும். ஆனா அந்த ஆன்டி கிறிஸ்து ஸ்பிரிட்டுக்குன்னே பிறந்தவன் ஒருத்தன் இருப்பான். அவன தான் நம்ம அந்தி கிறிஸ்து என்று சொல்லப் போறோம்.
ஏன் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன்னு கேட்குறீங்களா? இப்போ ட்ரம்ப் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களையும் பாருங்க. நான் ஒரு 6 காரியங்கள உங்க மத்தியில அப்படி லிஸ்ட்டா சொல்றேன். அந்தி கிறிஸ்துக்கான எல்லா கம்பேரிசனும் அவருக்கு ஒத்துப்போகும். ஆனா அவர் அந்தி கிறிஸ்து அல்ல. முதல்லயே சொல்லிர்றேன். இந்த எல்லா காரியங்களும் அவருக்கு ஒத்துப்போகுது. இது எதற்காகன்றதையும் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். முதலாவது அந்தி கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது. 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது வசனத்துல 42 மாதம் அளவும் அவன் யுத்தம் செய்வான். எல்லாரையும் ஜெயிக்கும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவன் சகல கோத்திரத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வருவான் அப்படின்னு பார்க்கிறோம் 7வது வசனத்துல. இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்தி கிறிஸ்துக்கான அந்த ஒரு சுபாவம் இப்போ செகண்ட் ட்ரம்ப் 2.0ல அவருக்கு வந்திருக்கு. அவர் இப்ப அடுத்து 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 ஒவ்வொரு நாடா பிடிக்க ஆசைப்படுறாரு. கிரீன்லாண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அடுத்து வந்துட்டு கனடாவை தன்னோட கூட சேர்த்துக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஈரானை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. வெனின்சுலாக்குள்ள போய் அவங்கள தூக்கிட்டு வந்தாரு. இப்போ இதை முடிச்சுட்டு கியூபாக்குள்ள போறேன் அப்படிங்கிறாரு. நான் என் பேச்சை கேட்காட்டி உலக நாடுகள் எல்லாத்தையும் டாரிஃப் போட்டு நான் வந்து கஷ்டப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 2வது முறை ட்ரம்ப் வந்தபோது நல்லா கவனிங்க, யுத்தம் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ட்ரம்ப் யுத்தத்தை பத்தி கவலைப்படவே இல்ல. அடுத்து அடுத்து யுத்தங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறார். இதுல மட்டும் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ஆயிரம் மக்கள் செத்து போயிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அவர் ஒரு ரீசனை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது முதலாவது பாயிண்ட். 2வது மிக முக்கியமான பாயிண்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்துல அந்த மிருகத்தின் முத்திரையாவது, நாமத்தையாவது, நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மிருகம் கவர்மெண்ட்டோ அல்லது ஆன்டி கிரைஸ்டோ அவனுடையதான முத்திரை சைன், அவனுடைய பெயர், அவனுடைய ஒரு நம்பர், இது இல்லாம எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது. கண்டிப்பா இது பின்னாடி நடக்க போறது தான். அதுக்கான ஆயத்தம் பண்ணி நடக்குது. ஆனா இப்ப ட்ரம்ப் பண்ணியிருக்கிறத பாருங்க. அமெரிக்க வரலாற்றிலேயே 150 வருஷமா நடக்காத ஒரு சம்பவத்தை அவர் செஞ்சிருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, தன்னுடைய கையெழுத்து எல்லா ரூபா நோட்லயும் வரணும் அப்படின்னு செஞ்சிருக்கிறார். அதாவது ரூபா நோட்டுகள் எல்லாம் ட்ரம்ப்புடைய சைன் இருக்கணும் அப்படின்னு. இது ஒரு வகையான ஆன்டி கிரைஸ்டோடைய சுபாவம். தன்னுடைய சைன் எல்லா இடத்துலயும் இருக்கணும். இது வந்து தன்னுடைய பெருமையை காட்டக்கூடியது. அல்லது தன்னுடைய பேர் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. நம்ம பேரை பெருமைப்படுத்துறவர் ஆண்டவர் தானே. இப்ப இவரை பார்த்தீங்கன்னா நல்லா வெளிப்பரமாக இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இது 2வது பாயிண்ட். 3வது பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் போப். அவன் வரும்போது என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரத்துல 7 மலை உள்ள நகரத்தை அவன் எதிர்த்து அந்த மலையை, அதாவது இப்ப நம்ம பார்க்கறது ரோம், வேட்டிகன் எல்லாத்தையும் சொல்றேன். அதை அவனை எதிர்த்து அந்த நகரத்தை தீக்கிரையாக்கி போடுவான் அப்படின்னு பார்க்குறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ ட்ரம்ப் வந்து போப்பை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது போப் வந்து என்ன சொன்னாருன்னா, யுத்தம் வேண்டாம். அதான் சொன்னார். சரியாக பைபிள் படி பார்த்தா இந்த மாதிரி யுத்தம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். ட்ரம்ப் அதற்கு அகைன்ஸ்டாக ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார். எதிர்வினை ஆற்றுறது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் 1 to 1 போப்பை திட்டியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, துணை ஜனாதிபதி வேன்ஸ் அவரும் அவரை போப்பை கொஞ்சம் பேசியிருக்கிறார். ஆனால் உண்மையிலே பார்த்தா வேன்ஸ் வந்து கத்தோலிக்கர். அவர் கத்தோலிக்க மதத்துக்கு கன்வெர்ட் ஆனவர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், போப்புக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார். ஆனால் வேன்ஸ் வந்து கத்தோலிக்கத்தில் கன்வெர்ட் ஆகி ஒரு புக்கே எழுதி அவர் வந்து ரிலீஜியஸ் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் வாங்கினவர். அவருமே இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டிக்கனை எதிர்க்கிறாங்க. ஆன்டி கிரைஸ்ட் வரும்போது வேட்டிக்கனை எதிர்ப்பாங்கிறது ஒரு மிக முக்கியமான காரியம். அடுத்து 4வதாக ஆன்டி கிரைஸ்ட் வரும்போது தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான் அப்படின்னு பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல தன்னையே தேவன் என்று காண்பிக்கிறவனா இருப்பான். சமீபத்தில் ட்ரம்ப் பண்ண ஒரு வேலை எல்லாருக்கும் ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் ஏன் அவர் அப்படி பண்ணாருங்கிறத அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கமா இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை ஹீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தார். ஏஐ ஜென்ரேட் பண்ணி போட்டிருந்தார். அதில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் டாக்டரை நினச்சி தான் போட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னைக்கு உள்ள ட்ரெஸ் கோட் கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் கோட். யூதர்கள் கலாச்சாரத்தில் ஒரு ட்ரெஸ் கோட். அது மட்டுமல்ல, ட்ரம்ப்புக்கு பின்னாடி வானத்திலேருந்து ஒரு 3 பேர் இறங்கி வர மாதிரி இருக்கு. இது எதுவுமே அவர் சும்மா தன்னை ஒரு மருத்துவராக காட்டுறதுக்காக போட்டதில்லை. அது தன்னை கிரைஸ்டாக காட்டுவதற்கு போட்டது. அந்த இடத்துல அவர் தன்னை ஒரு கிரைஸ்டுக்கு அடையாளமாக தான் போட்டிருக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அவர் இல்லைங்கிறாரு. அவருடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது விவாதத்துக்குரியது. ஆனால் தன்னை திடீரென்று இப்படி போட வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் இப்போ ஒரு கேள்வி. ட்ரம்ப் வந்து ஒரு ஜனாதிபதி. அவர் ஏன் இப்போ திடீர்னு ஒரு ஹீலராக தன்னை காட்டினார்? தன்னை ஹீல் பண்ணக்கூடிய பர்சனாக காட்டுறாரு அப்படின்னு பார்க்கும்போது சந்தேகத்துக்குரியதாக மாறுது. இது ஆன்டி கிரைஸ்டோட சுபாவத்தில் 4வது மிக முக்கியமான விஷயம். 5வது ட்ரம்ப் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார். அதாவது சமாதானம்
தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல ஆன்டி கிரைஸ்ட் புறப்படும்போது சமாதானத்தை அறிவிக்கிறவனாய் புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வெள்ள குதிரை புறப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 6:2ல வாசிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ஒரு சமாதானம் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு எல்லா நாட்டையும் அதுக்குள்ள கொண்டு வர போறேன், யூஎன் வேண்டாம், அதுக்கு மாற்றா ஒன்று செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருவாக்கினார். இது ஆன்டி கிரைஸ்ட் செய்யக்கூடியதான ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசுக்காக ட்ரம்ப் பட்ட பாடுகள் என்னன்னு நமக்கு தெரியும். கடைசியில் அவருக்கு அது கிடைக்கல. வெனின்சுலா அதிபரை பிடிச்சதுனால அதுக்கு இவருக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு அம்மா இருக்காங்க வெனின்சுலாவில். அந்த அம்மா கொண்டு வந்து இவங்களுக்கு அந்த அம்மா கொடுத்த சமாதானத்துக்கு நோபல் பரிசை இவருக்கு கொடுத்தாங்க. இவர் வாங்கிக்கிட்டார். யோசிச்சு பாருங்க, சமாதானத்துக்கான நோபல் பரிசு எது கிடைச்சிச்சுன்னா ஒருத்தரை பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்காக கிடைச்சிச்சு அப்படின்றது தான் அதோடைய கருத்து. இது ஆன்டி கிரைஸ்டுடையதான அடுத்த சுபாவம், தன்னை சமாதானம் அறிவிக்கிறவனாய் காண்பித்தல். கடைசியா ஒரு விஷயம், இதான் ரொம்ப ஆச்சரியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையுமே நம்பாத யூதர்கள் ட்ரம்ப்பை நம்புறாங்க. ட்ரம்ப்புக்காக ஒரு காயினே போட்டாங்க. எருசலேம் அவர் கொடுத்தாரு அப்படின்றது ஒரு காயின் போட்டாங்க. இப்போ மட்டுமல்ல, ட்ரம்ப் அடுத்து இந்த தேவாலயத்தை கட்டி கொடுக்கறதுக்கான இடம், அந்த இடத்த செஞ்சிருவாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. இஸ்ரேல்ல இந்த கடைசி 50 வருஷத்துல இஸ்ரேல் அல்லாத ஒரு மனுஷனுக்கு, அதாவது இஸ்ரேல் தேசத்தை சாராத யூதர்களை சாராத ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ கனத்தை அந்த நாட்டில் அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாங்கன்றதை நீங்கள் போய் பார்க்கணும். ட்ரம்ப் காயின் போட்டிருக்கிறாங்க, ஒரு தெருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, ட்ரம்ப்புக்குன்னு ஒரு தனி கான்செப்ட் செஞ்சுருக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் போய் பார்க்கணும். அப்படி அவங்க செய்கிறாங்கன்னா அது ட்ரம்ப்புக்கு மட்டும்தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ முழுமையாக இந்த இஸ்ரேல் வந்து ட்ரம்ப்பை நம்புது. அது மட்டுமல்ல, ட்ரம்ப்பவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு யூதரை போல செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நடக்காது. அதாவது ட்ரம்ப்போடைய ஆட்சி போக போகுது, அது வேற விஷயம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவத்துக்கான எல்லா கான்செப்டும் அவருக்குள் காணப்படுகிறது. இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், இதை வச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ட்ரம்ப் தான் ஆன்டி கிரைஸ்ட் சொல்கிறீங்கன்னா? இல்லவே இல்லை. ஆன்டி கிரைஸ்ட் ஐரோப்பியன் யூனியன்லேருந்து 10 நாடுகள் கூட்டமைப்புக்கு நடுவிலிருந்து வரணும். ஏன்னா தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலும் சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் சரி, அந்த 10 கொம்புகள் நடுவிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதற்கு 7 தலை இருக்கணும், 7 மலை உள்ள நகரம் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. கன்ஃபார்மாக அது யூரோப்பியன் யூனியன், அதுலேயும் இட்டாலி, அதுலேயும் ரோம், அதுலேயும் அது ரோமை சுற்றி இருக்கிற 7 மலைகளாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் இட்டாலிக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்குது. அதாவது மெலனான்னு சொல்லி இட்டாலியோடைய ஜனாதிபதி இருக்காங்க, அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒத்துக்கலை. இப்போ எல்லாம் பிரச்சனை போயிட்டே இருக்குது. அடுத்த வல்லரசு அவங்க தான் உருவாக போகிறாங்க. அதில் இட்டாலியோடைய தலைவர் அந்த அந்த அம்மா தான் வந்து அங்கே தலைவராக மாறிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஆனால் அந்த அம்மாவும் இருக்க போகிறதில்ல, அதையும் தாண்டி வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்ல வரோன்னா, ஆன்டி கிரைஸ்ட் என்பவன் இதே சுபாவத்தை இதை விட அதிகமாக, ஏன்னா வரும்போது வசனம் சொல்லுது, எல்லா மிருகங்களை பார்க்கிலும் அது வேற்று உருவமாக இருந்தது. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ராஜா ஆன்டி கிரைஸ்டுடைய சுபாவங்களோடு கூட வெளிப்படுகிறான். ஆனால் ஒரு கூட்டம் அவனை ஏற்றுக்கொள்கிறது, பெரிய கூட்டம் அவனை எதிர்க்கிறது. அடுத்த ஆன்டி கிரைஸ்ட் வரும்போது அவனை பெரிய கூட்டம் ஏற்றுக்கொள்ளும், ஒரு கூட்டம் எதிர்க்கும். இப்போ ட்ரம்ப்பை பெரிய கூட்டம் எதிர்க்குது, ஒரு சின்ன கூட்டம் ஏற்றுக்கொள்கிறது. இதே மாதிரி வருகிற ஆன்டி கிரைஸ்ட்டை ஒரு பெரிய கூட்டம் ஏற்றுக்கொள்ளும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரம்ப் எக்கானமியில் வீக், ஆனால் வரப்போகிறவன் எக்கானமியை தூக்கி நிறுத்திடுவான். ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாருக்கும் முகசுளிப்பை ஏற்படுத்துது. ஆனால் அவன் சொல்ல போகிறது ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். இப்படி அவன் வந்து எக்கானமி எல்லாத்தையும் தன் டேக் ஓவர் பண்ணுவான்னு வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஸோ அப்படி வரும்போது ஒரு ஆன்டி கிரைஸ்ட் சுபாவத்தோடு கூட ஒரு ராஜா வெளிப்பட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுபாவங்களில் ஒரு 6-7 விஷயங்களோடு கூட ட்ரம்ப் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறார். திருப்பியும் சொல்கிறேன், ட்ரம்ப் ஆன்டி கிரைஸ்ட் அல்ல. ஆன்டி கிரைஸ்ட் யாருன்னு நமக்கு இப்போ தெரியாது. ஆன்டி கிரைஸ்ட் வெளிப்படும் போது தான் தெரியும். அது வசனத்தினுடைய கணக்கின்படி அவன் ஐரோப்பியன் யூனியன்லேருந்து வரணும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இது எல்லாமே நிதர்சனமாக தெரியுது. நம்ம கடைசி காலத்தில் மிக மிக கடைசி இடத்துக்கு வந்திருக்கிறோம். இனி நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு ஆயத்தப்படுவது மட்டும். இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். இயேசு சொன்ன இத்தனை விஷயங்கள் அப்படியே துல்லியமாக கண்ணுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா, இயேசு வருவார் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நடக்க போகுது. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.